ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் நல்லபடியா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வரணும். இல்லனா அவங்க இஷ்டம். டேய், இந்த பாரு கதிரு, இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் கோடியில ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். கெடுத்து விடணும்னு 4 பேர் இப்படி எல்லாம் செய்வாங்க. டேய், உன் மனசை கலைக்க பாப்பாங்கடா. கேப்பார் பேச்சை கேட்டு உனக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை விட்டுறாத சொல்லிட்டேன். மகா 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 இல்ல மகா மகா. போகுது பாரு தட்டையும் தூக்கிட்டு பின்னாடியே. பாத்துக்கோ கதிரு, இதுதான் இவளுங்க குணம். அம்மா பேச்ச கேட்காம போன நீ இப்படித்தான் தட்டை தூக்கிட்டு பின்னாடியே தெரியணும். இவர் ஒருத்தர் பசிச்சா தன்னால கௌரி கௌரின்னு வருவார். நீ சாப்பிடு கதிரு. ஏன் அவனுக்கு இட்லி 2 வை குடு, சாம்பார் எடு. கல்யாணம் வரப்போது நல்லா சாப்பிட்டு உடம்பு தேய்த்தரா. மகாவ காலி பண்றோம். அம்மாவோட ஃபுல் சப்போர்ட்டும் எனக்கு தான். என்னங்க பண்றீங்க? என்ன இதெல்லாம்? என்னன்னா நீ பாட்டுக்கு பாதி சாப்பாடுல கைய உதறிட்டு வந்துட்ட. பசியோட எப்படி தூங்குவ? பசியில தான் இங்க தூக்கம் வராம இருக்க போகுதா? இல்லனா அப்படியே படுத்ததும் நிம்மதியா தூங்குற மாதிரி தான் எல்லாமே நடக்குதா? இங்க பாரு, உன்னையும் என்னையும் அம்மா பேசுறதெல்லாம் யூசுவலா நடக்கிறது தானே. நீ இப்படி சாப்பாட்டை உதறிட்டு வர்றதுதான் புதுசா இருக்கு. ஏய், அவங்க பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ சாப்பிடு முதல்ல. எனக்கு இப்ப வேண்டாங்க. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? நீ கூட பேசாத இனிமே. சரி, சாப்பிடுறேன். உடனே நீங்களும் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்க. இதுதான் பேசணும்னு இல்லாம அத்தை என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கு கோவமா வருது. ஆனா அவங்க கிட்ட கோவத்தை காட்டவும் முடியல. அந்த மேகனாவை பார்த்து நான் பொறாமப்படுறேனா? இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்கா? காசு பணத்தை பெருசா நினைச்சால அவளை நான் பெருசா நினைக்கணும். அப்புறம் அகிலாவும் கதிரும் விரும்புறாங்க. அவங்க சேரணும்னு நான் ஆசைப்படுறேன், இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் நினைக்கல. இது உங்களுக்காச்சும் புரியுதா? புரியுது. எதுவுமே சரியில்லைங்க. முதல்ல அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பண்ண வந்தாங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அவங்க நம்மள பத்தி எங்க எப்படி விசாரிச்சாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம வீட்டு சைடுல இருந்து எதுவுமே விசாரிக்கல. நமக்கு தெரியாம பொண்ணு வீட்டுக்காரங்கள வர வச்சு பேசுறாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கும் போறாங்க. ஏய் மகா, மெதுவா. இந்தா தண்ணி குடி. எல்லாமே மின்னல் வேகத்துல நடக்குதுங்க. கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகத்தை கூட பார்க்கல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஜாதகம் ஜோசியான்னு போற அத்தை இவ்ளோ பெரிய கல்யாண விஷயத்துல ஏன் இதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா?
நீங்க தான் என் பின்னாடியே வந்துட்டீங்களே, எப்படி சாப்பிட்டிருப்பீங்க? கொடுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நான் அவங்க வீட்ல பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு போனேன்ல, ம் ஆமா. அப்போ அந்த மேகனாவோட போட்டோ ஒண்ணு பார்த்தேன். நம்ம நேர்ல பார்த்த மேகனாவே இல்ல, அது வேற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தா. அதெல்லாம் ஒரு விஷயமா மகா? அவ மலேசியால வளர்ந்த பொண்ணு, மாடர்னா இல்லன்னா தான் ஆச்சரியப்படணும். நீங்களே அந்த போட்டோவை பார்த்திருந்தா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்னமோ தப்பா இருக்குங்க. மகா, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அம்மாவுக்கே அதை பத்தி எந்த ஒரு கவலையும் அக்கறையும் இல்லாதப்போ நாம எதுக்கு தேவையில்லாம அதுல போய் மூக்க நுழைக்கணும்? அது எப்படிங்க? நான் சொல்றத முழுசா கேளு. குடும்பத்தோட நல்லதுக்காகவும் கதிரோட வாழ்க்கைக்காகவும் நாம சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. ம். அவங்க அத காதை கொடுத்து கேட்கவாவது தயாரா இருந்தாங்களா, இல்ல இருக்காங்களா? ம். தெரியுதுல்ல, கதிர் எப்ப அகிலாவை வேண்டான்னு சொன்னானோ, ஆனா அத மனசார சொல்லலைங்க. மனசார சொன்னானோ மனசு இல்லாம சொன்னானோ, எல்லாரும் முன்னாடியும் எனக்கு அகிலா வேண்டாம், மேகனாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டான்ல. அப்பவே அவனோட லவ் செத்து போச்சு. நாங்களே போய் முட்டி பார்த்து தலையை உடச்சுக்கிட்டு தான் வருவோன்னு இருக்கிறவங்க கிட்ட வேண்டாம், நான் உனக்காக முட்டி காமிக்கிறேன்னு நீ உன் தலையை ஏன் உடைச்சுக்கணும்? அவங்க ஆசைப்படுற மாதிரி முட்டி மோதி வரட்டும் மகா, நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். உன் நல்ல மனசு அவங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, உன் மனசை அவங்க அலட்சியப்படுத்துறாங்க, உன்னை அசிங்கப்படுத்துறாங்க. என்னால அதை பார்த்துட்டு இருக்க முடியல மகா, எனக்கு பிடிக்கல, எனக்கு கோவமா வருது. இப்ப நம்ம யோசிக்க வேண்டியது அகிலா பத்தி மட்டும்தான். அகிலாவுக்கு கதிர் வேண்டாம், இதான் ஏன் முடிவு. நீ என் முடிவை மீறி போக மாட்டேன்னு நம்புறேன். அப்படி போனா இந்த விஷயத்துல அம்மாவை விட ஸ்ட்ராங்கா நான் உன்னை எதிர்த்து நிப்பேன். மகா, ம்? நேத்து அந்த ஆர்டர் விஷயமா ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, ஆமா. அங்க போயிட்டு நான் கார்மெண்ட்ஸ் வந்துடுறேன். நீ ஆட்டோ பிடிச்சிட்டு கார்மெண்ட்ஸ் போயிடு. நீங்க இப்பவே கிளம்பிட்டீங்களா? ஆமா கிளம்பிட்டேன். ஏன் கேக்குற? இல்ல சும்மா தான் கேட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. சரி. ம். அகிலா கால் பண்றா. ஹலோ. ஹலோ அக்கா. சொல்ல அகிலா, என்ன காலையில கால் பண்ணிருக்க? அக்கா. என்ன அக்கான்னு நீ கூப்பிடுறதே சரியில்லை. அக்கா